நான் முன்னாடியே பேசுறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போகிறேன். அதில் கூட ஒரு பாம்பு இருக்குது பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளவு முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், இல்லை என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ பூடகமாக பேசுறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில்னா நான் நினச்சேன் ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்கு அப்படின்னா. நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார். இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிறதுக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. நான் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலான்னே வர வேண்டியதாக இருக்குது. எல்லா டைரக்டரும் இந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான். அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தினா குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன். அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா? அதே மாதிரி பிங்க் பேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு, டி இமான் சாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார். செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது. 5.1 ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒன்று வந்துடும். அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படியே இறக்கும். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பார். அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பார். இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு, இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா. இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டில்ங்கிறது. மிஸ்டர் டி இமான், நான் டீன்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான். இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்பழக சாங்கில் பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற, இல்லைங்க வெறும் காற்று தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். காத்து வாக்கில் 2 காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில். அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல. அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும். ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர் பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க போய். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன். நான் ஏதோ பேரை தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால் அது சுதா கிடையாது, வெறும் சதா சுகுமார். அது
உங்களுக்கு தெரியாதுங்க, மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க, மேடம் தான் உண்மையிலேயே எல்லார் வீட்லையும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது தைரியம் இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு. அதனால மேடம் தான், மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டாக அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட், நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த நிலைக்கு காரணமாக ஒரு விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள். இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு. மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான். இது நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர். ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காருல, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதனால அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மேலே நடிக்காதுங்க சார். நமக்கும் தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம். நீங்க குட் பை டாக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பார்த்தாரு பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதினேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்க, அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்றது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ் கூட நேற்று சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு. இப்பவே அவர் சொல்றாரு ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவாரு. சில நேரத்தில் தோத்து போனா கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால நான் கதை சொல்றேன். சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன். இல்லை அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, டெஃபினட்டாக பாருங்க அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரும். இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா, இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார் ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே சதா கதை தான் அது. அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம். இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுப்பாங்க இல்லையா. இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் முன்னாடி கிளம்ப வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.